ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் 10 நிமிஷத்தில் இப்படி செஞ்சு அசத்துங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கொரகரப்பாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. இது போல் சேர்த்துட்டு அதிகளவு தண்ணி சேர்க்காமல் அந்த ஜார் அலசி அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். தேவையான அளவு கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான காய்கறி அவியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சாதத்தோடு தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்ட ஒரு ஆம்லேட்டும் ரசம் சாதத்துக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. காரக்குழம்பு, வத்த குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.